மக்கள் அமைதியான புரட்சியை ஏற்படுத்துவார்கள். கூட்டணியை அமைக்க முடியாதவர்கள் இங்கே வெற்றி பெற முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணம் நிறைவு விழா மும்பையில் நடந்தது. கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீரில் முதல் கட்ட பயணத்தை முடித்தார். இரண்டாவது கட்ட பயணத்தை மணிப்பூரில் தொடங்கி மும்பையில் நிறைவு செய்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் ராகுல் காந்தியின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். சீனாவில் மாசே துங் பயணம் கலாச்சார மாற்றத்திற்கு வழிவகுத்தது. மக்கள் சீனம் மலர்ந்தது. அதன்பின் ஒரு அரசியல் தலைவர் நீண்ட தூரம் பயணம் செய்தது ராகுல் காந்தி தான். காலடிகளால் இந்தியா முழுவதும் பல்வேறு மக்களை சந்தித்துள்ளார். தனிப்பட்ட முறையில் கட்சியை வளர்க்கவோ தன் தலைமையை வளர்க்காமல் பாசிச கும்பலிடம் இருந்து நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் வெற்றிகரமாக பயணத்தை நடத்தி முடித்துள்ளார். இந்த பயணம் மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தியை நெருக்கமாக சந்திக்கவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இந்த தேர்தலில் மக்கள் அமைதியான புரட்சியை நடத்த இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி, சங் பரிவார் அமைப்புகள் சூழ்ச்சி செய்தாலும் அனைத்தையும் முறியடித்து ஆட்சி பீடத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்துவார்கள் என நான் நம்புகிறேன். ஒரு வருடமாக கூட்டணிக்கு ஆள் பிடிக்கும் வேலைகளில் பல்வேறு முயற்சிகள் செய்து வந்து கட்சிகளை பிடிக்க முடியாமல் கூட்டணி அமைக்க முடியவில்லை. தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க முடியாமல் உள்ளது. பிரதமர் அடிக்கடி வந்து போகிறார். கூட்டணி அமையாமலேயே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். என்ன முயற்சி செய்தாலும் கூட்டணியே அமைக்க முடியாதவர்களால் இங்கே வெற்றி பெற வாய்ப்பில்லை. அசாம், திரிபுரா உட்பட வடகிழக்கு மாநிலங்களில், மேற்கு வங்கத்திலும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் நேரத்தில் குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி முன் வந்துள்ளது. இது பாஜகவிற்கு எதிராகத்தான் போய் முடியும். இந்த தேர்தலில் எப்படியாவது தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற்றுவிடலாம் என கணக்கு போடுகிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று கூறினார். அவர் தனிப்பட்ட முறையிலே கட்சியை வளர்ப்பதற்கோ தன்னுடைய தலைமையை நிறுவுவதற்கோ இந்த பயணத்தை மேற்கொண்டதாக சொல்ல முடியாது. பாசிச சங் பரிவார் கும்பலிடமிருந்து இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு அவர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். இந்த பயணம் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக நம்புகிறேன். குறிப்பாக புதிய இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் ராகுல் காந்தி அவர்களை நெருக்கமாக சந்திக்கவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் இந்த பயணம் வாய்ப்பாக அமைந்தது. எனவே இந்த தேர்தலில் மக்கள் அமைதியான ஒரு புரட்சியை நடத்த இருக்கிறார்கள். என்னதான் பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார்கள் சூது செய்தாலும் சூழ்ச்சி செய்தாலும் அனைத்தையும் முறியடித்து அவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவார்கள் என்று பெரிதும் நம்புகிறேன். இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றதில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பங்கேற்றதில் மகிழ்ச்சி. பிரதமர் மோடி தமிழகத்துக்கு அடிக்கடி வந்துட்டு வந்திருக்கிறாரு. தொடர்ச்சியா பொதுக்கூட்டங்கள் நடத்த இருக்கிறாங்க. பல்வேறு கட்சியினர் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்ததா கூட்டணி கட்சி தலைவர்களை முன்னிலைப்படுத்த இந்த தினம் கூட்டத்தில் முடிவெடுத்திருக்காங்க. இபிஎஸ், டிடிவி தலைவர்கள்லாம் கடந்த காலங்களில் யாரு மேல குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்களே அழைச்சி கூட்டணி தலைவர்கள் சொல்லி அவங்க மேடையில் அறிவிக்க இருக்கிறாங்க. இது நீங்க ஒரு வருடமாக அவர்கள் கூட்டணிக்கு ஆள் பிடிக்கும் வேளையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் இதுவரையில் அவர்களால் தங்களுக்கு ஏற்ற கட்சிகளை பிடிக்க முடியவில்லை, கூட்டணியை அமைக்க முடியவில்லை. இன்னும் அதிமுகவும் ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை, பாஜகவும் ஒரு கூட்டணியை அமைக்கவில்லை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறார். கூட்டணி அமையாமலேயே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். ஆகவே என்ன முயற்சி செய்தாலும் கூட்டணியையே அமைக்க முடியாதவர்களால் இங்கே வெற்றியை பெற வாய்ப்பில்லை. மக்களால் விரும்பப்படாத சட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்தி இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் நன்கொடை பத்திர விவகாரம்
இந்த சட்டங்கள் இது மாதிரி தொடர்ச்சியா மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒருபோது எடுத்தாலும் மக்கள்கிட்ட போய் எப்படி அவங்க வாக்கு கேட்கறாங்க சார்? மக்கள் எப்படி பாக்குறாங்க இதை? அசாம், திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் மேற்கு வங்கத்திலும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் நெருக்கடியிலே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பாஜக முன்வந்திருக்கிறது. இது அவர்களுக்கு எதிராகத்தான் போய் முடியும். வட இந்திய மாநிலங்களில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் 3 கட்ட தேர்தல், 4 கட்ட தேர்தல், 5 கட்ட தேர்தல், 7 கட்டமான தேர்தல் என்று ஒரே மாநிலத்திலே இத்தனை கட்டங்களாக தேர்தலை நடத்துவதிலும் இவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 40 தொகுதிகள், 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டம் தேர்தல் நடக்கிறது. மகாராஷ்டிராவில் 48 தொகுதிகள் தான், ஆனால் அங்கே 5 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. எல்லாவற்றிலும் அரசியல் தலையீடு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அரசியல் தலையீட்டுக்கு ஆட்பட்டு இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகளாக இருக்கின்றன. அவர்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது தில்லுமுள்ளு செய்து மக்களை மாய்மால அரசியலுக்கு உட்படுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று நம்புகிறேன். இன்றைக்கு கூடி பேச இருக்கிறோம், முடிவு செய்வோம், நாளை அறிவிப்போம்.